இங்க ஒரு பையன் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாம்போட தோல் கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பையன் இந்த காட்டில் தான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டு வரான் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே இப்போ இந்த பையன் நடந்து வரான். அப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில நிறைய பழ மரத்தல் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். ஸோ அவன் அந்த பழத்தை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பல அணில்கள் வருது. ஸோ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அணில் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ இவனும் அந்த காட்டுக்குள்ளே இருந்தனால அந்த அணிலை துரத்திக்கிட்டு மரம் எல்லாம் ஓடி அங்கே போய் பார்க்குறேன். அந்த இடமே ரொம்பவே பனிமூட்டமா ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஸோ இப்படி இருக்க அங்கே ஒரு மிகப்பெரிய பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாம்போட கண்ணை பார்த்தோன்னே இவனும் அன்கான்சியஸ்க்கு போயிடுறான். ஸோ இப்படி இருக்க அந்த பாம்போட கண்ணில் இவனோட பாஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவங்க அப்பா தான் இவன் இந்த காட்டுக்கு கூப்பிட்டு வந்துருப்பாரு. அப்போ ஒரு குகையில் உங்க அப்பா இருக்க ஒரு புலி வந்து அவங்க அப்பாவை அந்த இடத்துலயே கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பையனுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வெளியே வரதான் ஒரு கருஞ்செருத்தை வந்து இந்த காட்டுக்குள்ள அந்த பையனை சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்க இந்த பையன் அதே டைம்ல அன்கான்சியஸா இருக்க அந்த பாம்பு அப்படியே அவனை சாப்பிட பாக்குது. அண்ட் கரெக்டா அந்த டைம்ல பார்த்து ஒரு பெரிய கரடி வந்து இந்த பாம்பை கொண்டு போட்டுட்டு இந்த பையனையும் அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போயிருது. ஸோ இப்போ அந்த பையனும் கரடியும் சேர்ந்து வர்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபுல் நேம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுங்க.